அமெரிக்காவையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையும் பழிவாங்குவோம் என சபதம் செய்த ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களும் பதறும் ஒட்டுமொத்த மேற்குலகமும் நடுங்கும் டொனால்ட் ட்ரம்பும். ஈரானுக்கு அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய 12 மணி நேர காலக்கெடுவும் ஈரானை நெருங்கும் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர் விமானங்களும் ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட போகும் உச்சக்கட்ட தாக்குதல்களும் ஈரானிலே அவசரமாக களமிறங்கியிருக்கக்கூடிய கத்தாரி அடிமை மத்தியஸ்தர்களும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஈரானிய தலைமைகளின் பதில்களும் ஈரானின் முதுகில் குத்தும் ஓமானும் அவசரமாக ஓமானுக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய அப்பாஸ் அரக்சி அவர்களும் தன்னை படுகொலை செய்தால் ஒட்டுமொத்த ஈரானையும் முழுமையாக தரைமட்டமாக்கி ஈரானிய மக்களையும் முழுமையாக அழித்து விடுவேன் என மிரட்டல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் மரண பயத்தினால் சிக்கி தவிக்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆன்மாவும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் வீட்டோ செய்த ரஷ்யாவும் சீனாவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் மிரட்டல்களும் லெபனானிய தளபதியினுடைய அறிக்கையும் லெபனானிய அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே ரோமில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறப் போகின்றன. லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு அமைவாக குறித்த ஒப்பந்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்காக அமெரிக்கா விசேட குழுக்களை லெபனானிய களத்திலும் களமிறக்கியுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பருக்கு கீழால் இயங்கக்கூடிய சில முக்கியமான தளபதிகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய விசேட குழு ஒன்றையே அமெரிக்கா தற்போது லெபனானிய களத்தில் களமிறக்கியுள்ளது. மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு அமைவாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினை தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்பது தொடர்பாகவும் அமெரிக்க இராணுவம் எவ்வாறான உதவிகளை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாகவுமே குறித்த விசேட குழுவானது ஆய்வுகளை மேற்கொள்ளப் போவதாகவும் லெபனானையும் இஸ்ரேலையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான பாலமாக இந்த அமெரிக்க அதிகாரிகள் இருக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்காக அமெரிக்கா அதனுடைய முக்கியமான அதிகாரிகளை லெபனானுக்குள்ளே களமிறக்கியுள்ளது. மேலும் அடுத்த கட்டமாக அமெரிக்க துருப்புக்களையும் கூலிப்படைகளையும் களமிறக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையிலேயே ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தலைவர்களும் ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் தலைவர்களும் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். இதற்கமைவாக ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹசன் ஃபதுலுல்லா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் லெபனானிய இறையாண்மையை முழுமையாக மீறுகின்றது. மேலும் தற்போது ரோமிலே நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைகள் லெபனானிய மக்களுக்கு எதிரான வேலை திட்டங்களுடைய அடுத்த கட்டமாகும். இந்த பேச்சுவார்த்தைகளில் லெபனானிய அரசாங்கம் ஒரு பொழுதும் கலந்து கொள்ளக்கூடாது. லெபனானிய மக்கள் இதனை முழுமையாக நிராகரிக்கின்றார்கள். ஹிஸ்புல்லா இதனை முழுமையாக நிராகரிக்கின்றது. இதையும் மீறி லெபனானிய அரசாங்கம் குறித்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டால் லெபனானிய களத்தில் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கும். இதன் விளைவாக லெபனானிய களத்தில் ஏற்பட போகும் பிளவுகளுக்கும் பதற்ற நிலைமைகளுக்கும் லெபனானிய அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து ஒரு பொழுதும் வெளியேறப் போவதில்லை. மாறாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிய களத்திலே அதனுடைய முழுமையான இருப்பையும் தக்க வைக்கப் போகின்றது. இதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் இடமளிக்கப் போவதில்லை. இதனால் விரைவில் லெபனானிய அரசாங்கம் மிகப்பெரிய விலைகளை செலுத்த வேண்டி ஏற்படும். மேலும் இதற்காக எங்களுடைய போராளிகளும் முழுமையாகவே தயாராக இருக்கின்றார்கள் என ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹசன் ஃபதுலுல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து லெபனானிய அடிமை ஜனாதிபதி ஜோசப் அவுன் இவ்வாறு தெரிவித்தார். இஸ்ரேலுடனான எங்களுடைய நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய மிரட்டல்களையும் விமர்சனங்களையும் நாங்கள் ஒரு பொழுதும் கருத்தில் கொள்ளப் போவதில்லை. 1949 ஆண்டு முதல் லெபனான் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் இஸ்ரேலுடனான ஒப்பந்தத்திலிருந்தும் இஸ்ரேலுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் இருந்தும் நான் ஒரு பொழுதும் பின்வாங்கப் போவதில்லை. என்னுடைய முடிவுகளில் இருந்து நான் ஒரு பொழுதும் பின்வாங்கப் போவதில்லை. நாங்கள் அமெரிக்காவின் தலைமையில் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலின் தாக்குதல்களை நிறுத்துவதற்கே முயற்சி செய்கின்றோம். நிச்சயமாக அமெரிக்கா எங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும். அமெரிக்காவின் தலைமையில் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தாக்குதல்கள் நிறுத்தப்படும். இஸ்ரேலிய இராணுவமும் படிப்படியாக தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தை விட்டு வெளியேறும். இவை அனைத்தும் எங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலமாகவே மேற்கொள்ள முடியும். ஆனால் ஹிஸ்புல்லா லெபனானிய மக்களை அச்சுறுத்தலுக்குள் தள்ளிவிடுகின்றது. லெபனானிய மக்கள் மீது பந்தயம் கட்டி ஈரானுக்காக செயற்படுகின்றது. ஈரானினுடைய
அட்டைகளை நடைமுறைப்படுத்துவதற்காகவே ஹிஸ்புல்லா அனைத்தையும் செய்கின்றது. ஹிஸ்புல்லாவினுடைய கையானது எப்போதும் தெஹ்ரானின் பக்கமே இருக்கின்றது. இதனை லெபனானிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தாக்குதல்களை முழுமையாக நிறுத்துவதற்கு முயற்சி செய்கின்றோம். அமெரிக்காவின் தலைமையில் இஸ்ரேலோடு தொடர்ச்சியாக நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதன் மூலமாகவே லெபனானிய களத்தில் தீர்வுகளை எட்ட முடியும் என அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுன் தெரிவித்துள்ளார். அத்தோடு 3 நாட்களுக்கு முன்பு அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பரும் இன்னும் சில முக்கியமான தளபதிகளும் லெபனானிய களத்தில் களமிறங்கியிருந்தார்கள். அடிமை ஜோசப் பவுனோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டதற்கு பின்பு லெபனானிய அரசு இராணுவத்தின் தலைமை அதிகாரியாக செயற்படக்கூடிய ரடாஃப் ஹைக்கலை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு லெபனானிய அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுனுக்கும் லெபனானிய அரசு இராணுவத்தின் தலைமை அதிகாரி ரடாஃப் ஹைக்கலுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலோடு முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு அமைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவே லெபனானிய அரசு இராணுவ தலைமை அதிகாரியோடு ஜோசப் பவுன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். லிட்டானி நதிக்கு தெற்கே 2 கிராமங்கள் சோதனை மையங்களாக தற்போது அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. ஒப்பந்தத்திற்கு அமைவாக இந்த 2 கிராமங்களையும் லெபனானிய அரசு இராணுவம் முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும். இதற்கான முழுமையான ஆதரவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் வழங்கும். இந்த சோதனை கிராமத்தில் ஹிஸ்புல்லாவை லெபனானிய அரசாங்கம் எவ்வாறு முழுமையாக நிராயுதபாணியாக்குகின்றது என்பதனை வைத்து அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே குறித்த கலந்துரையாடலுக்கு பின்பு லெபனானிய அரசு இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி ரடாஃப் ஹைக்கல் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நான் ஜனாதிபதி ஜோசப் பவுனோடு மேற்கொண்ட கலந்துரையாடலின் போது என்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக கூறிவிட்டேன். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஆயுதங்களை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கு ஒட்டுமொத்த லெபனானிய இராணுவத்தினையும் கையாளுவதற்கோ லெபனானிய அரசு இராணுவத்தினை அரசியல் சர்ச்சைகளுக்குள் இழுத்து விடவோ என்னால் முடியாது. ஏனென்றால் லெபனானிய இராணுவம் அத்தகைய செயற்பாடுகளில் களமிறங்குமாக இருந்தால் லெபனானிய இராணுவத்திற்குள்ளே மிகப்பெரிய பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டுவிடும். மேலும் இந்த பிளவுகள் ஒட்டுமொத்த லெபனானிய இராணுவத்தையும் முழுமையாக பலவீனமாக்கிவிடும். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிகவும் பாரதூரமான விளைவுகளாகவே அமைந்திருக்கும் என லெபனானினுடைய அரசு இராணுவத்தின் தலைமை அதிகாரி ரடாஃப் ஹைக்கல் அவர்கள் ஜோசப் பவுனிடம் தெரிவித்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் லெபனானிய அரசு இராணுவத்திற்குள்ளே ஹிஸ்புல்லா இராணுவத்தை ஆதரிக்கக்கூடிய முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய பல லெபனானிய அரசு இராணுவ தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் இருக்கின்றார்கள். லெபனானிய அரசு இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான இராணுவ சிப்பாய்களும் அதிகாரிகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு ஆதரவை தெரிவிக்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள். எனவே இப்படியான நிலைமையில் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே லெபனானிய அரசு இராணுவத்தை ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறக்குவது ஒட்டுமொத்த லெபனானிய அரசு இராணுவத்தையும் பிளவுபடுத்திவிடும், லெபனானிய அரசு இராணுவத்தினை முழுமையாக சிதைத்துவிடும் என்று லெபனானிய அரசு இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி ரடாஃப் ஹைக்கல் அவர்கள் லெபனானிய அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுனிடம் தெரிவித்துள்ளார். மேலும் இது லெபனானிய அரசாங்கத்திற்கு லெபனானிய அரசு இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி வழங்கியிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகின்றது. அடுத்து யமனின் களத்திலே மோதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. யமனின் களத்திலே நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் தொடர்பாகவும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தயார்படுத்தல்கள் தொடர்பாகவும் காணொலிகளில் தொடர்ச்சியாக பதிவிட்டுள்ளேன். கடந்த 2 வாரமாக நான் பதிவிட்டிருக்கக்கூடிய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்வையிட்டவர்களுக்கு யமனின் களத்திலே நடைபெறக்கூடிய தற்போதைய சம்பவங்கள் அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே தற்போது குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஹுதைதா தெற்கு பிரதேசத்திலே மோதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜபல் தப்பாஸ் மலையுச்சி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்காக யமன் ஹவுதிகள் அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு தயாராகி வருகின்றார்கள். 4 நாட்களுக்கு முன்பு ஜபல் தப்பாஸ் மலையுச்சி பிரதேசத்தை கைப்பற்றுவதற்காக யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டிருந்த முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்திருந்தன. இதைத் தொடர்ந்து மிக முக்கியமான யமன் ஹவுதிகளின் தளபதியான ஆக்கில் அல் ஷாமி அவர்கள் களமிறங்கியிருந்தார். தற்போது இவருடைய தலைமையில் ஹுதைதாவினுடைய தெற்கு பிரதேசத்திலே மிகப்பெரிய அணிதிரட்டல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜபல் தப்பாஸ் மலையுச்சி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்கள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இப்படியான நிலைமையில் இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தாய்ஸ் பிரதேசத்திலும் தற்போது உச்சக்கட்ட அணிதிரட்டல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாய்ஸினுடைய தெற்கு பிரதேசத்திலே ஐக்கிய அரபு அமீரகத்தின் முன்னாள் கூட்டுப்படைகளும் முழுமையான தயார் நிலையை அறிவித்துள்ளார்கள். மேலும் நேற்றைய தினம் ஆயிரக்கணக்கான யமன் ஹவுதிகளுடைய போராளிகள் தாய்ஸினுடைய தெற்கு பிரதேச எல்லையில் முழுமையான அணிதிரட்டல்களை மேற்கொண்டு போரை அறிவிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள்.
அடுத்து ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை முழுமையாக பார்வையிடுவது தொடர்பாகவும் ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது தொடர்பாகவும் ஈரானிய அணுசக்தி தளங்களுடைய மேற்பார்வை தொடர்பாகவும் முன்மொழிவு ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த முன்மொழிவுக்கான வாக்கெடுப்பும் நடைபெற்றிருந்தது. அதே நேரம் ரஷ்யாவும் சீனாவும் குறித்த முன்மொழிவை வீட்டோ செய்துள்ளார்கள். இதன் மூலமாக குறித்த முன்மொழிவானது தோற்கடிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான அனுமதியையே ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ செய்துள்ளன. இதனால் ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே ஈரானின் அணுசக்தி தளங்களை முழுமையாக கண்காணிப்பதற்கான, கட்டுப்படுத்துவதற்கான, மேற்பார்வையிடுவதற்கான முன்மொழிவுகள் தோற்கடிக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களை வெளியிட்டு சில முக்கியமான ஆவணங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களினால் அளிக்கப்பட்டிருந்த ஈரானினுடைய மிக முக்கியமான அணுசக்தி தளமான பர்ச்சின் இராணுவ வளாகத்தில் இருக்கக்கூடிய தலாக்கோன் 2 அணுசக்தி தளத்திலே ஈரான் வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. பர்ச்சின் இராணுவ தளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தலாக்கோன் 2 என்கின்ற மிக முக்கியமான அணுசக்தி தளத்தை ஈரான் முழுமையாக புனரமைத்துள்ளது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில், புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே ஈரான் அவசரமாக குறித்த அணுசக்தி தளத்தை புனரமைத்து மீள கட்டமைத்துள்ளது. பராச்சின் இராணுவ கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய தலாக்கோன் 2 அணுசக்தி தளமானது பலத்த பாதுகாப்புடன் கூடிய ஒரு வெடிபொருள் சோதனை கூடமாகும். 2000ஆம் ஆண்டளவில் ஈரானின் ரகசிய அணு ஆயுத திட்டமான அமாத் திட்டத்தினுடைய மிக முக்கியமான தளமாகவும் குறித்த தளமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த தலாக்கோன் அணுசக்தி தளமானது அணு ஆயுதங்களை பரிசோதனை செய்யக்கூடிய மிக முக்கியமான தளமாகும். 2003ஆம் ஆண்டிலிருந்து குறித்த அணு ஆயுதங்களை சோதனை செய்யக்கூடிய தளத்தில் தான் ஈரான் ஏவுகணைகளையும் மிக முக்கியமான ட்ரோன்களையும் சோதனை செய்துள்ளது. மேலும் கடந்த போரின் போது குறித்த தளத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது குறித்த அணு ஆயுத சோதனை செய்யக்கூடிய தளத்தை ஈரான் முழுமையாக புனரமைத்துள்ளது. இதனை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் தற்போது அமெரிக்க செயற்கைக்கோள் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளன. அடுத்து அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக இவ்வாறு தெரிவித்திருந்தார். பேச்சுவார்த்தைகளை தொடருமாறு ஈரான் இஸ்லாமிய குடியரசு எங்களிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது. இந்த கோரிக்கைகளுக்கு அமைவாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளோம். இருப்பினும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முழுமையாக முடிவுக்கு வந்துவிட்டது. ஈரானுக்கு எதிரான யுத்த நிறுத்தம் முழுமையாக முடிவுக்கு வந்துவிட்டது. இதனை ஈரானியர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு பதற்றங்களை தணிக்கும் நோக்கத்தோடு கத்தாரி அடிமை மத்தியஸ்தர்கள் தெஹ்ரானிலே களமிறங்கி இருந்தார்கள். நேற்று மாலை கத்தாரிய மத்தியஸ்தர்கள் களமிறங்கி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தார்கள். அதே நேரம் அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்த கருத்துக்களை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முழுமையாக நிராகரித்திருந்தது. நாங்கள் அமெரிக்காவிடம் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை. பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய நிலைப்பாடு அல்ல. அமெரிக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பல முக்கியமான நிபந்தனைகளை முழுமையாக மீறிவிட்டது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையே முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டது. இப்படியான நிலைமையில் நாங்கள் ஒரு பொழுதும் பேச்சுவார்த்தைகளுக்கு கோரிக்கைகளை விடுக்கப் போவதில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். கத்தாரிய மத்தியஸ்தர்கள் தான் பேச்சுவார்த்தைகளுக்காக ஈரானுக்கு வருகை தந்துள்ளார்கள். மத்தியஸ்தர்களுடைய வருகையை எங்களுக்கு தடுத்து நிறுத்த முடியாது. மேலும் மத்தியஸ்தர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக அறிவித்து விட்டோம். மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைவாக அனைத்து நிபந்தனைகளும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் மாத்திரமே இறுதி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெளிவாக கூறியுள்ளோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்தது. அதே நேரம் கத்தாரி அடிமை மத்தியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு மீண்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைவாக அமெரிக்கா நிபந்தனைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான அழுத்தத்தை வழங்க முடியும் என மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கம் நம்புகின்றது. இதற்கமைவாக மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கமே இந்த கத்தாரி அடிமை மத்தியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்கின்றது. இப்படியான நிலைமையில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று முடிந்ததற்கு பின்பு ஆயத்துல்லா கொமேனியின் பேரனான சையீத் அலி கொமேனி அவர்கள் விசேட உரையொன்றை முன்வைத்திருந்தார். மேலும் குறித்த உரையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சீர்திருத்தவாதிகள் என்று தங்களை கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் நெருக்கடியான காலங்களில் ஈரானிய மக்களை சார்ந்திருக்கின்றார்கள். பிறகு நிலைமைகள் சரியானதும் ஈரானிய மக்களை கடும் போக்குவாதிகளாகவும் சித்தரிக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த செயற்பாடுகளை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்த அரசாங்க அதிகாரிகள் ஈரானிய மக்களின் கோரிக்கைகளுக்கு முழுமையாக செவிசாய்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கான விளைவுகளை முழுமையாக சந்திப்பார்கள். தற்போதைய பேச்சுவார்த்தை சமாதான பேச்சுவார்த்தை அல்ல. இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாகவும் புரிந்து
புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாகவும் சமாதானத்தை எட்ட முடியாது. மேலும் அமெரிக்காவோடு சமாதானத்தை எட்ட வேண்டும் என்கின்ற தேவை எங்களுக்கு இல்லை. தற்போது நாடானது போர்க்களத்திலே இருக்கின்றது. எந்த பேச்சுவார்த்தைகளும் பயனளிக்கப் போவதில்லை. அமெரிக்காவோடு சமாதானத்திற்காக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்பவர்கள் மிகப்பெரிய துரோகிகள். அமெரிக்காவுடனான எங்களுடைய பிரச்சனையானது இன்றைய நேற்றைய பிரச்சனை அல்ல. அவர்கள் ஈரானுக்கு எதிராக ஒரு ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொள்வதற்கே திட்டமிட்டார்கள். ஈரானையும் அதனுடைய எதிர்ப்பற்றுக்களையும் அளிப்பதற்கே அவர்கள் நினைக்கின்றார்கள். பல தசாப்தங்களுக்கு முன்பே அவர்கள் இவை அனைத்தையும் ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் தற்போது எங்களுடைய உச்ச தலைவரை படுகொலை செய்து அமெரிக்கர்கள் மிகப்பெரிய பகைமையையும் விதைத்து விட்டார்கள். வருகின்ற மாதங்களில் அமெரிக்காவிலே தேர்தல் நடைபெறப் போகின்றது. இந்த தேர்தல் முடியும் வரையாவது நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக போரை தொடர வேண்டும் என சிலர் கூறுகின்றார்கள். அவ்வாறு தேர்தல் முடியும் வரை அமெரிக்காவுக்கு எதிராக போரை தொடர்ந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சி தோல்வியடைந்து விடும் என்றும் சிலர் நினைக்கின்றார்கள். உண்மையில் நாங்கள் களத்தினுடைய யதார்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எதற்காக போராடுகின்றோம் என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவிலே தற்போது இருக்கக்கூடிய மஞ்சள் நாய்க்கு பதிலாக ஒரு நரி வருவதற்கு நாங்கள் போராடவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் பதவியிலிருந்து வெளியேறினாலும் அவருக்கு பதிலாக யார் வருகை தந்தாலும் எதுவுமே மாறப்போவதில்லை. அமெரிக்காவில் உள்ள ஜனநாயக கட்சியினருக்கும் குடியரசுக் கட்சியினருக்கும் இடையில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அமெரிக்க ஜனாதிபதியாக யார் வருகை தந்தாலும் எதுவும் மாறப்போவதில்லை. மேலும் நாங்கள் இதற்காக போராடவில்லை. பலஸ்தீனிய நிலத்திலும் லெபனானிலும் ஈரானிலும் ஈராக்கிலும் இனப்படுகொலைகளை மேற்கொள்ளக்கூடிய எதிரியை முழுமையாக அழிக்க வேண்டும். இப்படியான நிலைமையில் இந்த அமெரிக்க ஆக்கிரமிப்போடு எங்களுக்கு சமாதான உடன்படிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா? நாங்கள் ஒரு பொழுதும் இந்த ஆக்கிரமிப்பாளர்களோடு சமாதான உடன்படிக்கைகளை மேற்கொள்ளவே கூடாது. மேலும் நாங்கள் இறுதி வரை போராடுவதை அனைத்திற்கும் ஒரே ஒரு தீர்வாக அமைந்திருக்கும் என ஆயத்துல்லா கொமேனியினுடைய பேரன் சையத் அலி கொமேனி அவர்கள் இறுதிச் சடங்கின் போது தெரிவித்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராகவும் ஈரானிய மக்களுக்கு எதிராகவும் மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய என்னை ஈரானியர்கள் படுகொலை செய்தால் நான் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக 1000க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்வேன். ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனைத்து ஏவுகணைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. என்னை படுகொலை செய்தால் குறிப்பிட்ட நாட்களுக்குள் ஈரானையும் ஈரானிய மக்களையும் முழுமையாக அழிப்பதற்கான உத்தரவுகளை நான் தற்போதே பிறப்பித்து விட்டேன். என்னுடைய இந்த உத்தரவுக்கு அமைவாக ஈரானுக்குள்ளே ஆயிரக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும். இதற்கான எல்லா விதமான திறன்களும் எங்களிடம் இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த பதிவிலே தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானியர்கள் தன்னை படுகொலை செய்து விடுவார்கள், உச்ச தலைவரை படுகொலை செய்ததற்காக என்னை கொலை செய்து விடுவார்கள் என்கின்ற அச்சம் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆன்மாவை வாட்டி வதைக்கின்றது. மறைந்த ஈரானிய உச்ச தலைவருடைய இறுதிச் சடங்கானது டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பை நாங்கள் படுகொலை செய்வோம் என்கின்ற ஈரானியர்களுடைய கோஷங்களும் உறுதியும் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆன்மாவை நடுநடுங்க வைத்துள்ளது. இதனால் தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான கருத்துக்களையும் மிரட்டல்களையும் வெளியிட்டு வருகின்றார். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களும் மிரட்டல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது ஈரானை அழிப்பதற்காக ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக ஒரு இறுதிக்கட்ட ஆயுதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு டொனால்ட் ட்ரம்பினுடைய படுகொலையையும் பயன்படுத்தலாம். டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்துவிட்டு அந்த பழியை ஈரான் மீது சுமத்தி ஈரான் மீது அணுகுண்டு வீசுவதற்கான நிலைமைகளை உருவாக்குவதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முயற்சி செய்யலாம். அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஓமான் தொடர்ச்சியாக ஈரானின் முதுகில் குத்துவதற்கு தயாராகிவிட்டது. ஏனைய அடிமை அரபுகளுடைய உச்சக்கட்ட அழுத்தங்களின் விளைவாக அமெரிக்காவினுடைய அழுத்தங்களின் விளைவாக தற்போது ஓமானும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுக்கு எதிராக செயற்படுவதற்கு முயற்சி செய்கின்றது. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கட்டணங்களை நாங்கள் அறவிடுவதற்கு விரும்பவில்லை என ஓமான் தொடர்ச்சியாக சர்வதேச கப்பல் நிறுவனங்களுக்கும் ஐநாவின் பாதுகாப்பு சபைக்கும் அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஓமான் எல்லை பிரதேசத்தின் வழியாக இன்னும் ஒரு கப்பல் வழித்தடத்தை உருவாக்குவதற்கும் இந்த வழித்தடத்தை பயன்படுத்தி கப்பல்களை நகர்த்துவதற்கு அமெரிக்க இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவையும் வழங்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சவுதி அரேபிய, ஐக்கிய அரபு அமீரக, கத்தாரிய கப்பல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் தற்போது ஓமானினுடைய இந்த நிலைமை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் அவசரமாக ஓமானுக்கு விஜயம் செய்துள்ளார். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒன்றும் பயனளிக்கப் போவதில்லை. ஓமானையும் ஓரம் கட்டிவிட்டு ஓமானினுடைய கடல் பிரதேசத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் ஈரானிய இராணுவத்தினர் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதே இதற்கான தீர்வாக அமையும். ஈரானிய வழித்தடத்தை பயன்படுத்தாத ஒட்டுமொத்த கப்பல்களை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்வதே இதற்கான ஒரு தீர்வாக அமையும் என பல ஈரானிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள்.
இப்படியான நிலைமையில் இன்று காலை அமெரிக்கா ஈரானுக்கு 12 மணி நேர காலக்கெடுவை விதித்துள்ளது. இன்றிரவுக்குள்ளே ஈரான் ஒரு தீர்க்கமான முடிவை அறிவிக்க வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தாக்குதல்கள் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக நிறுத்திவிட்டோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அனைத்து கப்பல்களும் இதற்கு பிறகு சுதந்திரமாக பயணிக்க முடியும். எந்த விதமான தடையும் இல்லாமல் அனைத்து கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பயணிக்க முடியும் என ஈரானிய தலைமைகள் உத்தியோகபூர்வமாக அறிக்கைகளை வெளியிட வேண்டும். இவ்வாறு ஈரானிய தலைமைகள் உத்தியோகபூர்வமான அறிக்கைகளை இன்று இரவுக்குள் வெளியிடாவிட்டால் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்புகளை அவசரமாக இன்றைய தினத்திற்குள் ஈரான் வெளியிடாவிட்டால் நாளைய தினம் ஈரானுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கப் போவதில்லை என அமெரிக்காவினுடைய இராணுவ அதிகாரிகள் ஊடகங்களில் வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். அத்தோடு இன்று காலையிலிருந்து அமெரிக்காவின் போர் விமானங்கள் ஈரானிய கடற்கரை பிரதேசத்தை நோக்கியும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இவை தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் போர்க்கப்பலும் தற்போது ஈரானிய கடற்கரை பிரதேசத்தை நோக்கி நகர்கின்றன. ஈரானிய கடற்கரை பிரதேசத்திலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவிலேயே குறித்த போர்க்கப்பல்கள் நிலை கொண்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான 40 நாள் போரின் போதும் இவ்வாறு தான் குறித்த போர்க்கப்பல்கள் முழுமையாக களமிறக்கப்பட்டிருந்தன. எனவே தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான ஈரானிய அறிவிப்புகள் வெளியிடப்படாவிட்டால் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை ஆரம்பிப்பதற்கும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்குமே குறித்த அமெரிக்க போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு கடந்த 6 மணித்தியாலத்திற்குள்ளே சவுதி அரேபியாவினுடைய விமான கட்டளை தளத்திலிருந்து அதிகளவான எரிபொருள் நிரப்பு விமானங்கள் வெளியாகியுள்ளன. பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் அதிகளவான அமெரிக்க போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் களமிறக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்காகவே இந்த தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் இன்று மாலை ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டார். தியாக தலைவருடைய இரத்தத்திற்காகவும் இந்த போரிலே உயிர் நீத்த தியாகிகளுக்காகவும் நாங்கள் குற்றவாளிகளை பழிவாங்குவோம் என சபதம் செய்கின்றேன். இந்த குற்றவாளிகளையும் ஆக்கிரமிப்பாளர்களையும் நாங்கள் பழிவாங்குவோம். இந்த குற்றவாளிகள் அமைதியான மரணத்திற்காக தங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் தங்களுடைய படுக்கை அறைகளிலேயே புதைத்துக் கொள்வார்கள். இது என்னுடைய இருப்பையோ ஏனைய தலைமை அதிகாரிகளுடைய இருப்பையோ சார்ந்திருக்காது என்பதனையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, ஏனைய தலைமைகள் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நாங்கள் குற்றவாளிகளையும் எதிரிகளையும் நிச்சயமாக பழி வாங்குவோம். விரைவிலே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வீரமிக்க மக்கள் இந்த தெய்வீக பணியிலே முழுமையாக இணைந்து கொள்வார்கள். ஆக்கிரமிப்பாளர்களை முழுமையாக பழி வாங்குவதில் இணைந்து கொள்வார்கள். பழி வாங்குவது என்பது எங்களுடைய தேசத்தின் கோரிக்கை, எங்களுடைய மக்களின் கோரிக்கை. இறைவனின் உதவியோடு நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்களை முழுமையாக பழி வாங்குவோம் என ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான போரையே அறிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.